இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினையை ராஜதந்திரத்தின் மூலம் தீர்க்க வேண்டும் என்றும், இரு நாடுகளும் ஒரு முடிவுக்கு வருவதை உலகமே எதிர்பார்த்து இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் காஷ்மீரில் லடாக்கில் உள்ள எல்லைப் பகுதியில் சீன படைகள் தொடர்ந்து அத்துமீறி வருகின்றன. இதற்கு இந்தியாவும் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றது. சென்ற ஜூன் மாதம் கிழக்கு லடாக்கில் ஏற்பட்ட இந்தியா சீனா ராணுவ வீரர்களுக்கு இடையேயான மோதலில் 20 இந்திய வீரர்கள் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதே சமயம் சீன தரப்பிலும் 40க்கும் மேற்பட்டோர் இந்திய வீரர்களின் பதிலடியில் உயிரிழந்ததாக தெரியவந்தது. சீனா மீண்டும் இந்திய எல்லையில் ஊடுருவ முயன்றதாகவும், அதனை இந்தியா முறியடித்த நிலையில் இந்த சம்பவம் நடந்ததாகவும் இந்தியா கூறியிருந்தது. இந்த சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீனாவின் மொபைல் செயலிகளை இந்தியாவிற்குள் பயன்படுத்த மத்திய அரசு தடை விதித்தது. இந்நிலையில் இந்தியா சீனா இடையேயான எல்லை விவகாரம் ராஜ்ய அணுகுமுறையின் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த ஜெய்சங்கர், இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினையை ராஜதந்திரத்தின் மூலம் தீர்க்க வேண்டும் என்றும், இரு நாடுகளும் ஒரு முடிவுக்கு வருவதை உலகமே எதிர்பார்த்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சீனாவுடன் எங்களுக்கு ஒப்பந்தங்களும் புரிந்துணர்வுகளும் உள்ளன. ஒப்பந்தங்களும் புரிந்துணர்வுகளும் இரு தரப்பினராலும் கவனமாக கவனிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் லடாக் விவகாரத்தில் இந்தியா சீனா இடையேயான ஒப்பந்தத்தின்படி இந்தியா செயல்பட்டு வருவதாகவும், எல்லை விவகாரத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்ல உறவு உண்மையாகவே பாதிக்கப்படுவதாக ஜெய்சங்கர் குறிப்பிட்டார்.